السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السابقون السابقون أولئك المقربون في جنات النعيم. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் சிறப்பான இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியசாலிகளில் அல்லாஹ் எம்மை தெரிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தேர்வு என்பது அது பிரத்யேகமான தேர்வு. அல்லாஹ் தெரிவு செய்ய விரும்பினால் அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களை மட்டும்தான் தெரிவு செய்வான். அல்லாஹ் ஒரு மனிதனை தெரிவு செய்வதற்கு முன்னால் அந்த மனிதனுடைய உள்ளத்துடைய நிலையை பார்ப்பார். உள்ளத்துடைய நிலையை பார்த்துத்தான் அல்லாஹ் அந்த மனிதனை தெரிவு செய்வார். சுஜூத் என்பது எல்லோரும் செய்ய முடியுமான ஒன்றல்ல. அதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். ரமதானுடைய மாதத்தை அடைந்து ரமதானுடைய மாதம் வேகமாக கழிந்து போய்க் கொண்டிருக்கிறது. மிக வேகமாக போகுது. இந்த வேகமாக போன நாட்கள்ல எத்தனை நாட்களிலே சரியாக தொழுகை நிலைநாட்டினோம். தராவியுடைய தொழுகை, எத்தனை ஜுது குர்ஆன்களை ஓதினோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக பட்டியலை பார்த்தால் நாம் எல்லாம் ரமதானில் குறை செய்து விட்டோம். ரமதானில் நாம் எல்லாம் குறை செய்து விட்டோம். அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய ஒலிமிக்க வேதம் குர்ஆனை தூக்குவதற்கு என்று ஒரு நேர்வழி வேண்டும் சகோதரர்களே, தாய்மார்களே. அதற்கென்று அல்லாஹ்வுடைய ஒரு அருள், ஒரு ரஹ்மத்து வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே ஒரு அடியான் வருகிறான் என்றால் அது ரஹ்மத்துடைய வாசல். எல்லாராலுமே நுழைந்து விட முடியாது. அந்த ரஹ்மத்தை அடைவதற்கு யார் தகுதியானவர்களோ அவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும். இன்றைக்கு பார்க்கிறோம், பல மஹல்லாக்கள்ல பார்த்திருக்கிறோம். மஹல்லாக்களுடைய ஆண்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா சஃப்புகள் கூட போதாம வரணும், அந்த அளவுக்கு ஆண்களுடைய எண்ணிக்கை இருக்குது. ஆனாலும் எல்லா மஸ்ஜிதுகளுடைய நிலையும் கவலையான நிலை. எல்லா மஸ்ஜிதுகளுடைய சஃப்புகளும் வெற்றியாக இருக்குது, காஞ்சு போயிருக்குது. ஏன் காரணம்? அந்த ஆண்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? பெண்கள், சகோதரிகள், தாய்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் ஒரு பாக்கியம் ரமதான். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து தொழக்கூடிய பாக்கியம் வேறு எந்த காலத்திலும் அவர்களுக்கு கிடையாது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து கூட இந்த சந்தர்ப்பத்தை உதாசீனம் செய்யக்கூடிய பெண்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் தராவியுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு கால் வைக்காத பெண்களும் இருப்பார்கள். பெருமதி விலங்கல்ல, அதனால் அமல்களை உதாசீனம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் ஒரு நாளை சந்திக்கவிருக்கிறோம். 2 கட்டங்கள். அந்த 2 கட்டமும் ஒரு நாள் தான். 2 கட்டமும் ஒரு நாள் தான். ஒன்று அந்த நாளுடைய முதல் கட்டம், அடுத்தது அதுதான் அந்த நாள். அந்த நாளுடைய முதல் கட்டம் என்றால் கயாமத்து நாளை சொல்லுகிறேன். கயாமத்து நாளுடைய முதல் கட்டம் தான் கபர். நிச்சயமாக எம்மில் ஒவ்வொருவரும் அந்த முதல் தங்கும் இடத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அதை அடையாமல், அதை சந்திக்காமல் யார் ஒரு மனிதனும் மறுமை சந்திக்க முடியாது. இரண்டாவது நாம் சந்திக்க இருக்கும் இடம்தான் மறுமை.
இந்த கபருடைய உலகம், கபருடைய அந்த பர்ஸகுடைய உலகம் சீராகிவிட்டால் அடுத்த ஒவ்வொரு கட்டம் அந்த மனிதனுடைய சீராக இருக்கும். கபருடைய கட்டம் ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டால் அடுத்த ஒவ்வொரு கட்டம் அந்த மனிதன் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பான். தப்பவே முடியாது, தோல்வி அடைந்து கொண்டே இருப்பான். மஹ்ஷரிலும் தோல்வி, ஸராத்திலும் தோல்வி, மீசானிலும் தோல்வி, அமல் நாமா பட்டோலை கொடுக்கப்படக்கூடிய இடத்திலும் தோல்வி, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குடைய அந்த நீதிமன்றத்திலும் தோல்வி, கடைசியாக மிக பெரும் தோல்வி நரகத்துடைய தோல்வியாக ஆகிவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, இவைகள் அனைத்துக்கு முன்னால் நாம் செழிப்பாக்க வேண்டிய இடம் எம்முடைய கபர். அந்த கபரை நாம் எதை கொண்டு செழிப்பாக்க முடியும்? எம்முடைய சொத்து செல்வங்களை கொண்டு, ஆட்சி அதிகாரங்களை கொண்டா? நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு மட்டும்தான் கபரை செழிப்பாக்க முடியும். எத்தனையோ ஏழை மக்கள் இருப்பதற்கு வீடு இல்லாமல் மக்கள் கூட ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அவர்களை. அப்படியான தரத்தில் இருந்த மக்களுடைய கபரு வரவேற்றது அவர்களை கொண்டு போய் கபரில் வைக்கப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய சுப செய்திகள் எப்படி இருந்ததோ அந்த சுப செய்திகள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய மனிதனாக அந்த மனிதனை அல்லாஹ் ஆக்கிவிட்டார். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த தரத்தில் வாழ்ந்தாலும் அமல்கள் இல்லாமல் மட்டும் கபரை சந்தித்து விடக்கூடாது. தொழுகை இல்லாமல் மட்டும் கபரை சந்தித்து விடக்கூடாது. குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் மட்டும் கபரை சந்தித்து விடக்கூடாது. நஷ்டமாகிவிடும். கபருடைய அந்த தங்குமிடம் நஷ்டமாகிவிட்டால் எல்லாமே நஷ்டமாகிவிடும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மௌத்தை பற்றியும் கபரை பற்றியும் தன்னுடைய தோழர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி கபரடிக்கு வந்து அழ வேண்டும்? ஏன் அவர்கள் பாவத்தோடு வாழ்ந்தவர்களா? ஏன் அவர்கள் கபருக்காக வேண்டி அமல்கள் செய்யாதவர்களா? ஏன் அழுதார்கள்? சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய உம்மத்தினர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இந்த கபரை சந்திக்கும் போது அவர்கள் அமல்களோடு வருவார்களா, பாவங்களோடு வருவார்களா என்பதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள் கபரடியிலே இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்படி அந்த இடத்திலே உட்கார்ந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். கண்ணால் வடிந்த கண்ணீர் தாடியை நனைத்தி அல்லாஹ்வுடைய தூதர் உடுத்திருந்த ஆடை கூட நனைந்து விட்டது. அந்த அளவுக்கு அழுதார்கள். ஏன் அழ வேண்டும் நபி அவர்கள் கபரடியிலே இருந்து? ஏன் கபரை நினைத்து அழுதார்கள்? என்னுடைய உம்மத்தினர்களுடைய கபரு நஷ்டமாகி விடுமோ என்பதை நினைத்து அழுதார்கள். அழுது விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? லிமிஸ்லி ஹாதல் யௌம ஃபைது. என் அன்பு சகோதரர்களே, இது போன்ற ஒரு நாள் உங்களுக்கும் உண்டு. எனவே அதற்குரிய ஆயத்தத்தை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். கபருக்குரிய தயாரிப்பை செய்ய வேண்டிய இடம் இந்த உலகம்தான். தவற விட்டு விட்டார்கள் பலர்கள். கபருக்குரிய அமல்களை தவற விட்டவர்களாக கபரை சந்தித்து விட்டார்கள் பலர்கள். தொழுகை இல்லாமல் சந்தித்தார்கள், பாவத்தோடு சந்தித்தார்கள், வட்டியோடு சந்தித்தார்கள், அநியாயத்தோடு சந்தித்தார்கள், அடுத்தவர்களுக்கு புறம் பேசி சந்தித்தார்கள். எப்படி அவருடைய கபரில் அவர்கள் நிம்மதியை காண முடியும்? அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கபரை ஞாபகப்படுத்துவார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு. கண்ணியமானவர்களே, கபர் என்பது ஒன்று ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவு ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நார், சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்கும் என்றார்கள். எம்முடைய கபரை நாம் எப்படி தயார்படுத்தி வைத்திருக்கிறோம்? நாம் எந்த கபரை சந்திக்கவிருக்கிறோமோ அந்த கபர் எம்மை வரவேற்க கூடியதாக அமைத்து வைத்திருக்கிறோமா? அந்த கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி வைத்திருக்கிறோமா? கபரிலே எம்மை கொண்டு போய் வைக்கப்பட்டதன் பின்னால் கேள்வி கணக்குக்காக வேண்டி உடனே எழுப்பாட்டப்படும். எந்த அளவுக்கு வேகமாக அங்கே நடக்கும் தெரியுமா முடிவுகள்?
கடைசியாக அந்த கபரடியில இருந்து போகக்கூடிய மனிதனுடைய காலடி சத்தம் கூட அவருக்கு கேட்கும். அவ்வளவு வேகமாக அல்லாஹ் ரூஹை திரும்ப கொடுத்து விடுவான் அந்த உடம்புக்கு. அவரை எழுப்பாட்டி உட்கார வைக்கப்படும், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். அவர் கேள்விகளுக்கு பதில் சரியாக சொன்னால் சுப செய்தி, கேள்விகளுக்கு பதில் பிழையாக சொல்லிவிட்டால் நரகத்துடைய வேதனை அவர் கபரிலே அனுபவிப்பார். பயங்கரமான இடம். அதனால் தான் ஒவ்வொரு கட்டம் கபரை நினைத்து வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் கபர் மனிதனை அழைக்கிறது. ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் கபரு ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் மனிதனை பேசுகிறது, மனிதனோடு பேசுகிறது. ஆதமுடைய மகனே, அலம் தாலம் அன்னி பைத்துல் கர்பா, நான் வெறுட்சியின் வீடு என்று உனக்கு தெரியாது, எனக்குள்ள யாருமே இல்லை, நான் வெறுட்சியா இருக்கிறேன். அலம் தாலம் அன்னி பைத்துல் கர்பா வ பைத்துல் வஹ்தா, தனிமையின் வீடு, இங்கே யாரும் உறவுகள் கிடையாது, அப்படியான தனிமையின் வீடு நான். வ பைத்துல் தூத், புழு பூச்சுகளுடைய வீடு. பைத்துல் துல்மா, இருளுடைய வீடு நான். மாதா ஆதத்தலி, எனக்காக நீ என்ன தயார்படுத்தி இருக்கிறாய்? கபரு கேட்க ஒவ்வொரு நாளும் கேட்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த கபருக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த மிக பெரும் பாக்கியமான மாதம் ரமதான். சஹாபாக்கள் ஆசை ஆர்வத்தோடு அமல் செய்வார்கள். சஹாபாக்களுடைய முழு லட்சியமுமே மறுமைதான், மறுமையின் வெற்றி, சொர்க்கம் தான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த உலகத்தில் இன்னார் பொருந்த வேண்டும், அன்னார் பொருந்த வேண்டும், அவர் சந்தோஷப்பட வேண்டும், என் மூலம் அவர் ஆனந்தம் அடைய வேண்டும் என்பது எல்லாம் எதுவுமே கிடையாது. சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்த ஒரு குறிக்கோளை என்னவென்றால், உலக வாழ்க்கையில் நான் என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். உலகத்தார்கள் யாரை எங்களால சந்தோஷப்படுத்தி முடிக்க முடியாது. கணவனால மனைவியை சந்தோஷப்படுத்தி முடிக்க முடியாது, மனைவியால கணவனை சந்தோஷப்படுத்தி முடிக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, ஒரு கட்டம் வார நேரம் என்னத்தையா ஒரு கேள்வியை மனைவி கேட்டுருவா, இல்ல இன்னும் ஒரு கட்டம் வார நேரம் கணவன் ஒரு கேள்வியை மனைவிட்ட கேட்டுருவா, முடிஞ்சாச்சு. கண்ணியமானவர்களே, யாரும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் எம்முடைய ரப்பு இருக்கிறானே, ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ்வை சொன்னாலே திருப்தி கண்டு விடுவார். அவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். ஒரே ஒரு சுஜூது போதும் சகோதரர்களே. அதுக்காக வேண்டி ஒரே ஒரு சுஜூது அமல்களை நிப்பாற்றுறதல்ல, அல்லாஹ்வுடைய கருணையின் விசாலத்தை சொல்லுகிறேன். ஒரே ஒரு சுஜூதை கொண்டு கூட நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் வாதாட முடியும். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் ஒரே ஒரு சுஜூது கூட செய்திருக்கிறேன், அந்த சுஜூது ஒன்றுக்காக வேண்டி நீ என்னை மன்னித்து சொர்க்கத்தை நீ தரத்தான் வேண்டும் என்று ஒரு மனிதனால் அல்லாஹ்விடம் வாதாட்டம் புரிய முடியும். அவ்வளவு பெருமதி தான் சுஜூத். அதனாலதான் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சக்கராத்துடைய படுக்கையில் இருக்கிறாங்க. தெரியும், அபு லுஅலு என்று சொல்லக்கூடிய அந்த மஜூசி நெருப்பு வணங்கிதான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவங்கள கொலை செய்தார். ஓங்கி அடிச்சு வயிறு வரைக்கும் பொளந்துட்டு போகுது. அந்த நேரத்தில் மயங்கி கீழே விழுந்தாங்க, சக்கராத்துடைய நிலையில இருந்தார்களே. அது யார்? அபு லுஅலு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி அடிச்ச அடி. ஆனா உமர் ரலியல்லாஹுக்கு தெரியாது இது யார். ஏன்? மஸ்ஜிது நபவி இருளாக இருந்த நேரம், அது ஒரு ஓரத்தில் தான் ஒரு விளக்கு, ஒரு லாம்பு பற்றி கொண்டிருந்துச்சு. யாருடைய முகமும் விளங்காது, யாரு என்ன செய்தார்கள் என்று. அப்படி இருக்கக்கூடிய நேரம் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிகிறார்கள். அந்த நேரம் கேட்டார்கள், என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தவன் யார்? தெரியும், இந்த நிலைமையில நான் மௌத்தா போறேன், ஷஹீதாக போறேன் என்று தெரியும். இதற்கு காரணமானவன் யார் என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இதற்கு காரணமாக இருந்தவன் அபு லுஅலு என்ற ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கியவன், முஸ்லிம் கிடையாது என்று சொன்னதோட ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை ஒரே ஒரு சுஜூதை கொண்டாவது, அல்லாஹ்வை வணங்காத ஒருவனை என்னை கொல்லுவதற்கு காரணமாக ஆக்கினானே அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்றார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஒரு சுஜூது கூட செய்திருந்த மனிதனாக இருந்தால் அந்த சுஜூதை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் வாதாட்டம் புரியலாம். அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு பெருமதியான அமல் தான் தொழுகை. கபருக்கு வெளிச்சம் தொழுகை. ஒரு மனிதன் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இறக்குவதற்காக தெரிவு செய்த மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை இறக்கிறதுக்கு தெரிவு செய்த மாதம் ரமதான். இந்த ரமதானுடைய மாதத்தில எத்தனை ஜுஸுக்களை முடிச்சிருக்கிறோம். குர்ஆனுடைய பெருமதி இந்த உம்மத்து புரியல. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி காலம், அதுவும் ஹஜ்ஜத்துல் வதால பிறை 9 அரபாவுடைய மைதானம் மாலை நேரம் தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நேரத்திலே அதிலே மிக முக்கியமான ஒரு உபதேசமா சொன்னாங்க, தரக்கு ஃபீக்கும் அம்ரைன். 2 விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன். 2 விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலம் வழித வர மாட்டீங்க. அந்த 2ல ஒன்று குர்ஆன், அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம், நபி அவருடைய சுன்னத் என்று நபி அவர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த உம்மத்து விட்டது, அதனாலே வழிகேடு. ஒரு திருமண வைபவம் எடுக்க தெரியாது இந்த உம்மத்துக்கு, ஒரு உடுப்பு உடுக்க தெரியாது இந்த உம்மத்துக்கு, குடும்ப வாழ்க்கை வாழ தெரியாது இந்த உம்மத்துக்கு, வியாபாரம் செய்ய தெரியாது இந்த உம்மத்துக்கு. ஏன் காரணம்? யாரெல்லாம் குர்ஆனை கையில எடுத்து அதனுடைய போதனை அமைப்பிலே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, நாம் மேல சொன்ன எல்லாமே சரியா நடக்குது. யார் குர்ஆனை தவற விடுவார்களோ அவர்கள் எது செய்தாலும் அது வழிகேட்டில் தான் போய் முடியும். தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமான சகோதரர்களே, எல்லா காரியங்களிலும் நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த விடயத்தில் எப்படி வந்திருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். அதுதான் நேர்வழி. இதுதான் கபருக்கு ஈடேற்றமான வழி. எனவே தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு தனி ஒரு தொடர்பை உண்டாக்குங்கள். ரமலானுடைய மாதத்தின் ஆரம்ப கட்டம் இருக்கிறோம். இன்னும் எஞ்சி இருக்கிற கட்டத்திலேயாவது நாம் அமல்களை தவற விட்டு விடக் கூடாது. ஆசையோடு குர்ஆனை ஓதுவதற்காக நேரம் ஒதுக்குங்கள். உண்மையிலே மொபைலை தூக்கிட்டு உட்கார்ந்தா பல மணித்தியாலங்கள் எங்களுக்கே தெரியாது, பறந்து போகுது நேரம், பறந்து போகுது நேரம், விளங்காது. ஆனா குர்ஆனை தூக்கினாத்தான் கொட்டாவி போகுது, குர்ஆனை தூக்கினாத்தான் தூக்க மசக்கம் வருகிறது, குர்ஆனை தூக்கினாதான் எல்லா பிரச்சனையும், குர்ஆனை தூக்கினாத்தான் எல்லா பிரச்சனையும், பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் குர்ஆனே எமக்கு பிரச்சனையாக இருக்கும் என்றால் இந்த பிரச்சனை குர்ஆனில் அல்ல, எம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது எம்முடைய உள்ளத்தில் இருக்கும் ஈமானுடைய பலகீனம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதனால தான் அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, நேரங்களை அதிகமாக அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனுக்கு கொடுங்க. அந்த குர்ஆனுடைய பரக்கத்து எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்க குர்ஆனை ஓதுறதுன்றது ஒரு பக்கம், குர்ஆனை திறந்து பார்க்கிறீங்க. நபி அவங்க சொன்னாங்க, மன் சர்ரஹு அய்யுஹிப்பல்லாஹு வ ரசூலுஹு ஃபல்யன்துர் ஃபில் முஸ்ஹஃப். யாருக்கு அல்லாஹ் ரசூல் என்ன விரும்பணும் என்று ஆசைப்படுறார், எனக்கு ஆசை அல்லாஹ் என்ன விரும்பும், யாருக்கு தான் இல்ல அந்த ஆசை? எல்லாருக்கும் ஆசை இருக்குது, என்ற ரப்பு என்ன விரும்பும். அல்லாஹ் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன விரும்பணும் என்று யார் ஆசைப்படுறாரோ நபி அவங்க சொன்னாங்க, ஃபல்யன்துர் ஃபில் முஸ்ஹஃப், அவர் குர்ஆனை திறந்து பார்க்கட்டும்டா. குர்ஆனை ஓதுறது என்றது இரண்டாவது விஷயம். குர்ஆனை திறந்து பார்த்தாலே அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க என்றதுக்கு அடையாளம். அப்ப குர்ஆனை ஓதினா, குர்ஆனுடைய வாழ்க்கையோட வாழ்க்கையில உண்டாக்கினா அல்லாஹ் ரசூலுடைய அன்பு எவ்வளவு கிடைக்கும். உலகத்தில கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, யார் யாருடைய அன்புக்காக ஏங்குறோம், தவிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவர் என்னவெல்லாம் விரும்புகிறாரோ எல்லாமே செய்கிறோமே. ஆனாலும் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்,
எல்லா சன்மானங்களையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறானே, அந்த ரப்புடைய பொருத்தத்துக்கும் அந்த ரப்புடைய அன்புக்குமாக என்ன செய்திருக்கிறோம்? நாளாந்த நம்முடைய அமல்களுடைய பட்டியலை ஃபஜ்ருடைய தொழுகையிலே இருந்து பாருங்கள், எவ்வளவு குறையோடு இருக்கிறோம். நேரம் கிடைத்தால் திக்ர், நேரம் கிடைத்தால் குர்ஆன். இமாம் ஜமாத்துடைய தொழுகை, பல தொழுகைகள் தவறி போகின்றன. இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அன்பை எம்மால் லேசா அடைந்து விட முடியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுல வேலை, சமையல் அறையில வேலை, அல்லாஹ்வுடைய அழைப்பாளருடைய அழைப்பு கேட்குது, அதானுடைய சத்தம். வேலை முடியல, எல்லாம் முடிச்சிட்டு கடைசி நேரம், வக்துடைய கடைசி நேரம் தொழுகிறோம். வக்துடைய கடைசி நேரம் தொழுகிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. அல்லாஹ் நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக தொழுகையாக்கி இருக்கிறார். தொழுகை என்பது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகிறோம்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில உண்டாக்குங்க தாய்மார்களே, சகோதரர்களே. நாங்க தொழுகையை பிற்படுத்துறோம் என்றா எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை நாங்க பிற்படுத்துறோம். தொழுகை பிற்படுத்துறோம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில பரக்கத்தை நாங்க பிற்படுத்துறோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க தொழுதாலே பரக்கத்தை அல்லாஹ் தந்துடுவார். தொழுகையை பின்னு காக்குறோம், பிற்படுத்துறோம் என்றா வர இருந்த பரக்கத்து கூட பின்னுக்கு போயிடும். அதனாலதான் எங்களோட வீடுகள் செழிப்பாகும். அதிகமாக வீடுகளுக்குள்ள குர்ஆனை ஓதுங்க. எங்களோட வீடுகள் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை படக்கூடிய வீடுகளாக இல்ல, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய வீடுகளாக இல்ல என்றா எவ்வளவு பெரிய நஷ்டம். வீடுகளை மாளிகை போல கட்டியிருக்கிறோம், ஆடம்பரமா கட்டியிருக்கிறோம், பல லட்சங்கள் கோடிகள் செலவழிச்சு கட்டியிருக்கிறோம். அப்படி கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரல, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை படலண்டா அந்த வீடு அல்லாஹ்வுடைய பார்வையில செத்த புணத்துக்கு சமம். மஸலுல் பைத் அல்லதி யுذكرுல்லாஹு ஃபீ வல் பைத் அல்லதி லா யுذكرுல்லாஹு ஃபீ மஸலுல் ஹய் வல் மைத். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எந்த வீட்டுக்குள்ளே ஞாபகம் செய்யப்படுகிறானோ அந்த வீட்டுக்கும், எந்த வீட்டுக்குள் அல்லாஹ் ஞாபகம் செய்யப்படவில்லையோ அந்த வீட்டுக்கும் உதாரணம் உயிருள்ள மனிதனையும் உயிரற்ற மனிதனையும் போல என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பார்வையில் எத்தனையோ வீடுகள் செத்த புணம். அதனால அல்லாஹ் அங்க ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்க மாட்டான். செத்த புணம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்கண்டா அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் இருக்கு. எவ்வளவு நீங்க லட்சம் லட்சம் அள்ளி கொட்டினாலும் பரக்கத்தை நீங்க காணவே முடியாது. நோய்களும் நொம்பலங்களும், உள்ளத்தில பிரச்சனைகளும் பிளவுகளும் நிம்மதியை இருக்க மாட்டாது. பெற்றோர பிள்ளைய பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் பிரச்சனை, ரெண்டு பேருக்கு மத்தியில வாய்த்திருக்கும். ஏன் காரணம் தெரியுமா சகோதரர்களே, தாய்மார்களே? எம்முடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை விட்டும் தூரமாகி விட்டன. நம்முடைய வீடுகளுடைய நிலையை இப்படி என்றா, அமல்கள் இல்லாமல் கபரை சந்தித்தால், அமல்கள் இல்லாமல், தொழுகை இல்லாமல், திக்ர் இல்லாமல் கபரை சந்தித்தால் அந்த கபர் என்ன வெளிச்சமாக இருக்குமா? கண்ணியமானவர்களே, நம்முடைய கபறுகள் கூட அடுத்தவர்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள், தாயிஃபிலே மரணித்தார்கள், அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரம் கபரிலே இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறது. கட்டுக்கதை பொய் அல்ல, கபரிலே இருந்து குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ஏ அமைதி பெற்ற ரூஹே, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும் நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும் திரும்பி போவாயாக. எங்க போவாயாக? சொர்க்கத்துக்கு போவாயாக. என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து நீ சொர்க்கம் நுழைந்து விடுவாயாக என்ற சுப செய்தியுடைய வார்த்தை ஆயிற்று. குர்ஆன் அந்த கபரிலே இருந்து சத்தம் கேட்கிறது. என்ன அடையாளம்? குர்ஆன் உடையவர்களாக வாழ்ந்து மரணித்ததனால் கபர் அவர்களை சுப செய்தி சொல்லி வரவேற்கிறது. சகோதரர்களே, தாய்மார்களே,
இப்படியான கண்ணியமான மரணம் எமக்கு வர வேண்டும். இப்படியாக எம்முடைய கபறுகள் எமக்கு அல்லாஹ்வுடைய பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பு தந்து கொண்டிருக்க வேண்டும். எம்முடைய கபர் எமக்கு நிம்மதியான இடமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது நிம்மதி கண்டார்கள் தெரியுமா? எப்போது நிம்மதி கண்டார்கள்? ஆரம்ப கட்டம், தாவாவுடைய ஆரம்ப கட்டம், அதிகமான கஷ்டம், நெருக்கடி, நோவினை, ஏச்சில்கள், காரி துப்பினான் நபி அவங்களோட முகத்தில, ஒட்ட குடலை தூக்கி போட்டான், எவ்வளவோ துன்பங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகள் வந்து சொன்னாங்க, என் வாப்பாக்கு எவ்வளவு அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்படுறாரு என் வாப்பா. மகளே, இனித்தான் உண்ட வாப்பாட வேலையே இருக்கின்றா, இதென்ன இதை விட இருக்குது, இதை விட கஷ்டம் அனுபவிக்க வேண்டும். உலகம் என்றால் கஷ்டம் அனுபவிக்க கூடிய இடம் சகோதரர்களே, தாய்மார். இந்த உலகத்தை நீங்க நிம்மதிக்குரிய இடம் ஆக்கிறீங்கடா, கபரு நிம்மதியா இருக்க மாட்டார். எல்லாமே நிம்மதியா ராகத்தா கம்ஃபர்டபிளா இருக்கும்னு எதிர்பார்த்தா எங்கட கபரு எப்படி கம்ஃபர்டபிள் ஆக போகுது? உலகத்தை கம்ஃபர்டபிளா ஒருத்தர் எதிர்பார்க்கிறார், நல்ல சுகபோகமாக இருக்கும் எதிர்பார்க்கிறார் என்றா அவர் தொழுகை சரியா இருக்காது, திக்ரு சரியா இருக்காது, ஹராத்தில கையடிப்பாரு, வட்டியில கையடிப்பாரு, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவாரு. அப்பதான் அவருக்கு துனியா கம்ஃபர்டபிள். அவ இத்தனையும் செய்து கொண்டு எப்படி அவருடைய கபரை அவர் ஒரு நிம்மதிக்குரிய இடமாக அடைந்து கொள்ள போகிறார்? முடியவே முடியாது. கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவேதான் ஆசைப்பட வேண்டும். எம்முடைய கபர் எம்மை வரவேற்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், நிம்மதிக்குரிய இடமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துடைய நேரம் தன்னுடைய மகள் பார்த்து சொல்லுகிறார்கள், வா கர்ப அபதா, வாப்பாக்கு எவ்வளவு கஷ்டம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரம் கஷ்டப்பட்டார். அந்த நேரம் நபி அவங்க என்ன சொன்னாங்க? லைஸலி அபீக கர்பும் பாதல் யௌம், மகளே, இன்றைய நாளைக்கு பின்னால உண்ட வாப்பாக்கு ஒரு கஷ்டமே இருக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துடைய நாள் அது. மௌத்தாகிட்டா ஒரு முஃமினுக்கு அடுத்த கட்டம் கஷ்டம் இல்லை. ஒரு முஃமின் மௌத்தாகிட்டா அடுத்த நாள்ல இருந்து அவரோட கஷ்டமே போயாச்சு. அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, இந்த நாளைக்கு பின்னால் எனக்கு எந்த கஷ்டமுமே வரமாட்டாதுன்னு. எங்கட மௌத்துக்கு பின்னாலே எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாதா? அமல்களோட வாழ்ந்துடும், இபாதத்துகளோட வாழ்ந்துடும், அல்லாஹ்வோட தொடர்போடு வாழ்ந்து மௌத்தாகிடும். சஹாபாக்கள் ஆசை ஆர்வத்தோடு அமல் செய்வார்கள். ஏன்? அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டுமே. எத்தனை பேர்களுக்கு ஆசை இருக்கிறது அல்லாஹுவை சந்திக்கும் ஆசை. அல்லாஹுவை சந்திக்கும் ஆசை உள்ள மனிதன் வெறும் கரத்தோடு அல்லாஹுவை சந்திக்க முடியுமா? பாவங்களோடு, தொழுகை இல்லாமல், குர்ஆனை விட்டும் தூரமாகி, கலாச்சார சீர்கேடுகளோடு வாழ்ந்து, அனாச்சாரங்களோடு வாழ்ந்து, வட்டியோடு வாழ்ந்து, கொடுக்கல் வாங்கலிலே ஹராம், எல்லா விஷயத்திலையுமே பிரச்சனையும் பாவங்களும், இப்படியெல்லாம் இருந்துட்டு அல்லாஹ்வை எப்படி சகோதரர்களே, தாய்மார்களே பார்க்க முடியும்? அதிகமான சுஜூதுகளை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க முயற்சியுங்கள். குர்ஆனுடைய தொடர்பை கொண்டு அல்லாஹ்வை பார்க்க முயற்சியுங்கள். தனிமையிலே திக்ரு செய்து அழுவதை கொண்டு அல்லாஹ்வை பார்ப்பதற்கு முயற்சியுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வை திட்ட தெளிவாக முஃமின்கள் பார்ப்பார்கள். கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். அறிவித்தல் பகிரங்கமாக இருக்கும். பகிரங்கமான அறிவித்தல், பகிரங்கமான அறிவித்தல் வரும். இன்றைய நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிவரப் போகிறார். அல்லாஹ் வெளிவரப் போறான். அல்லாஹ் பார்க்க ஆசை இல்லையா எங்களுக்கு? எப்படி இருப்பான், எவ்வளவு அழகா இருப்பான், பார்க்கிறதுக்கு ஆசை. இந்த உலகத்துல சான்ஸ் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலையில அல்லாஹ்வோட பேசுவார். நேரடியாவல்ல, திரைக்கு பின்னாருந்து பேசுவார். இது துனியாவுல ஹயாத்தோடு இருக்கிற நேரம், மௌத்தா போன பின்னாலே இல்ல. அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஹராம் ரலியல்லாஹு அவங்க மௌத்தா ஷஹீதாக்கப்பட்டதன் பின்னாலே அல்லாஹ்வோட நேரடியா பேசினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அது விஷயம் வேற. இது ஹயாத்தோடு இருக்கிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசினாங்க. திரைக்கு பின்னாலதான் பேசினாங்க, பல திரைகளுக்கு பின்னால். என்ன ஒன்றுண்டாலும் அல்லாஹ்வோட பேசுவாங்க.
என்ன ஒரு விஷயம் சாதாரணம் அல்லாவோட பேசுவார். அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான் அவங்கள. கலீமுல்லாண்டே அல்லாஹ் வச்சிருந்ததுக்கு தான் பல கட்டங்கள் அல்லாவோட சுவாரஸ்யமாக கூட பேசியிருக்கிறார். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க ஒரு விஷயம். இதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு படிப்பின பாடமா எடுக்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, நாம நிறைய இடங்கள்ல பேசுற விஷயம்தான் ஆஃபியத் இருக்குது. ஆஃபியத் என்னது? ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம்ன்றது எவ்வளவு பெருமதியானது. இன்றைக்கு நிறைய பேர் அவங்களோட ஆரோக்கியத்தை நாசமாக்கி இருக்கிறார். நிறைய பேரு அவங்களோட ஆரோக்கிய சிகரெட்டை குடிச்சு ஆரோக்கியத்தை நாசமாக்கி, தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை நாசமாக்கி, தூக்கத்தை திறந்து முழிச்சிருந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை நாசமாக்கி நிறைய பேர் அவங்களுக்கே தலையில மண்ணள்ளி போட்டு கொண்டாங்க. ஆரோக்கியத்தை மண்ணாக்கி போட்டாங்க. தைரியமா வியாபாரம் பண்ணுவாரு. வந்து 7 மண்டா ஒரு 20 ரக்காத்தை நிக்க சொல்லுங்களேன், வாக்க இழுக்கும். விரால் மீன் தூண்டில்ல வட்ட இழுக்கிற மாதிரி அப்படி இழுத்துட்டு போகும் ஒரு பக்கம் தூக்கம். அன்பார்ந்தவர்களே, என்ன ஒரு தைரியசாலிக்கு அதெல்லாம் ஏல முடியாது. அதற்கென்று ஒரு ஈமானுடைய ஒரு பலம் வேண்டும். அப்படியானவர்களால் மட்டும்தான் நிற்க முடியும். வேற யாராலும் நிற்க முடியாது. கோடி கணக்கில் இருக்கும். 7 மண்டா ஒரு ஹஜ்ஜ செய்ய சொல்லுங்க வாக்க, ஒரு உம்ரா செய்ய சொல்லுங்க வாக்க. ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் உழைக்க கூடியவர்கள் கூட அந்த காபாவுடைய மண்ணிலே கால் வைக்காதவர்கள் இருக்கிறார்கள், தெரியுமா? அவங்களோட லட்சம் கோடியை கொண்டெல்லாம் ஏலாது கால் வைக்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். பிலாக்கா வெட்டினவர் கூட ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்துட்டார். அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட அந்த ஆஃபியத்துடைய பெருமதியை பாருங்க. அல்லாஹ் கிட்ட போய் பேசுறாங்க. அல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, யா அல்லாஹ், இன்றைக்கு நாம 2 பேரும் கொஞ்சம் மாறி பார்த்தோம். நான் நீனா எப்படி இருக்கு? நான் நீனா, நான் தான் அல்லாஹ், நீ மூசா என்று வச்சுக்கோயா அல்லாஹ். இப்ப நீ மூசா தானே, நீ என்கிட்ட கேட்க போறாய், என்ன கேட்பாய்? கேட்கிறேன்டா. புத்தியோட தான் கேட்டாங்க. எங்கட ரப்புக்கு தெரியும் உள்ளங்கள். எங்கட ரப் இருக்கிறானே, அவன் அநியாயக்காரன் இல்ல. வமல்லாஹு யுரீது ظுல்மன் லில் இபாத். அடியார்களுக்கு அநியாயம் செய்றவங்க எங்கட ரப்பு. எப்படியா? அடியான் சந்தோஷம் மிகச்சதனாலே நீ என் அடியான், நான் உன்னுடைய எஜமானன்ட்டான். அத கூட அல்லாஹ் விரும்பினான். ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும் ஏன் அடியான் சந்தோஷம் கூடினதால சொல்லிட்டான். அல்லாஹ்க்கு தெரியும். இதெல்லாம் எல்லாம் குத்தம் பிடிக்கிறல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை நம்ம பாரு, என்ன எங்கடவனா பேசினா முடிஞ்சு கதை முடிஞ்சு. பள்ளி நிர்வாக தலைவர் அவர்தான் மாற்றி காட்டினாலே முடிஞ்சு. அவனுக்கு பள்ளி பக்கம் வரையலாம். சில மஸ்ஜிதுகள் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவர்தான் பள்ளி தலைவர் காட்ட போய் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சாதாரணமான பதவிகளுக்கு எல்லாம் இன்றைக்கு என்னென்ன மாதிரி நடக்குது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொன்னாங்க, நீனா மூசா, இப்ப நான் அல்லாஹ், நீ மூசாவா இருந்து என்கிட்ட என்ன கேட்பாய்? அல்லாஹ் சொன்னானா, நான் மூசாவின் ஆஃபியத்தை கேட்பேன். நான் அல்லாஹ் என்ன கேட்பேன்? ஆரோக்கியத்தை கேட்பேன்றதோட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ், உனக்கிட்ட நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். விஷயத்தோட தான் கேட்டாங்க. அல்லாவே உண்ட கேட்கிறான், எவ்வளவு பெருமதியா இருக்கு. அதனாலதான் யா அல்லாஹ், நீ எனக்கு ஆஃபியத்தை தந்திரி, ஆரோக்கியம் தந்திரின்னு சொல்லி உடனே கேட்டாங்க. அப்படி பேசின ஒரு நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, நாளை மறுமையில் நம்முடைய ரப்போடு எமக்கு பேசலாம். உண்மை முஃமின்கள் பேசுவார்கள். வுஜூஹு யௌமஇதின் நாதிரா. நாளை மறுமையிலே சிலர்கள் மஹ்ஷருடைய மைதானத்திலே முகங்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கும், சும்மா பளபளன்னு இருக்கும். உலகத்தில கருப்பனா இருந்திருப்பார், தஹஜ்ஜுத் தொழுதிருப்பார், தொழுகையில சரியா இருந்திருப்பார், குர்ஆனுடைய தொடர்போடு இருந்திருப்பார். அந்த நேரம் அல்லாஹ் கொடுக்கிற ஒளி அது அவனுடைய பக்கத்தால கொடுக்கிற ஒளி. இன்றைக்கு தான் எத்தனையோ காஸ்மெட்டிக், எத்தனையோ என்னது பொட்டி பதாமி எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு எல்லாம் வந்திருக்குது, பேக்கேஜா வந்திருக்குது. தன்னை அழகு காட்டுறதுக்கு, தன்னை வெளிச்சமாக்குறதுக்கு. சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் கொஞ்ச நாள் போகணும்னு தெரியும், எனது மகாரகம் ஹாஸ்பிட்டல் நிறைக்க வேண்டி வரும். ஏன்? கேன்சர்.
விபத்து தெரியாது, விளைவு தெரியாது, அது எங்க ஊடுருவுது, ரத்தத்தோட கலந்து அதனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் உடல் வெண்மையாகுது என்றது தெரியாது. அதை இன்று சில பெண்கள் விரும்புகிறார்கள். ஆனால் மிக வேகமாக அதை கொண்டு போய் சேர்க்கும் கேன்சர்ல. கவனமாக இருக்கணும் சகோதரர்களே, தாய்மார்களே. உங்களோட குமர புள்ளோட பாதுகாத்துருங்க. அவங்களை இபாதத்தை கொண்டு அழகுபடுத்த சொல்லுங்க, ஹிஜாபை கொண்டு அவங்களை அழகுபடுத்த சொல்லுங்க, முகத்தை மூடுறதை கொண்டு அழகுபடுத்த சொல்லுங்க, அழக அலங்காரத்தை வெளிக்காட்டி அழக வெளிப்படுத்த வானம் என்று சொல்லுங்க. அது அல்லாஹ் விரும்ப மாட்டான். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, உங்கள் அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட கோபம் இறங்கிறது. அந்த நிலைமை என்ற பிள்ளைக்கு வந்துடக் கூடாது என்றதை நீங்க தான் விளங்கணும். ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும் விளங்கணும். எனக்கு வானம் அதி என்ற ரப்பு என்னை அழகாக ஏற்றுக்கொண்டால் போதும் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பார்க்க தகுதியானவருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், பல பலன் இருக்கும். இது அடையாளம் என்ன தெரியும்? அவர் சொர்க்கவாதி. அவர்கள் தான் இலா ரப்பிஹா நாதிரா, அந்த நாளையில் அல்லாஹ்வை பார்க்க தகுதியானவர்கள் அவர்கள் தான். அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் எங்க எல்லாரையும் அந்த பாக்கியசாலிகள்ல சேர்த்துடும். கண்ணியமானவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கை நோக்கமே கபரை வெளிச்சமாக்குவது, நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வை சந்திப்பது, அன்பு நபியுடைய சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே இருப்பது. இதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டியிருக்கிறது? உலகத்தில் நண்பன் என்று சொல்லும் போது அவன் ஏதாவது ஒரு கட்டத்திலே கழுத்தை நிச்சயமாக இருப்பான், கத்திய வைப்பான் கழுத்துல. நம்ப முடியாது. யார் ஒருவர் குர்ஆனை தன் நண்பனாக ஆக்கினார்களோ கபர் வரைக்கும் அவரை விடாது, துணையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நட்பை உண்டாக்கினார்களோ சொர்க்கம் வரைக்கும் அந்த நட்பு நீடிக்கும். அதுதான் உண்மையான நட்பு. நல்லவர்களோடு சகவாசம் வையுங்கள். யாரோடு சேர்ந்தால் ஈமான் அதிகரிக்குமோ, யாரோடு சேர்ந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ அப்படியானவர்களை நட்புக்குரியவர்களாக நீங்கள் தெரிவு செய்யுங்கள். எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, அது சந்தோஷமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை நெருங்குவதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். கஷ்டங்கள் வர வர அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ் கஷ்டம் தந்து கொண்டே இருப்பான். இது அல்லாஹ்வுடைய அன்புக்கு அடையாளம். ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அடையாளம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அடையாளம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வறுமையை கொடுக்கிறான் என்றால் அந்த மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அடையாளம். ஒதுக்கவில்லை. மனிதர்கள் வேண்டும் என்றால் ஒதுக்குவார்கள். மனிதருடைய பார்வை வெளிப்பார்வை, அவர்கள் சொத்து செல்வம் உள்ளவர்களாக இருந்தால் வாகனத்தில் வந்து இறங்கினா சல்யூட் அடிப்பா, இல்லைன்னு சொன்னா கண்டுகொள்ள மாட்டான். சாதாரணமான மனிதன் சாதாரணமா உடுத்துட்டு வந்திருக்கிறாரு, கண்டுகொள்ள மாட்டான். டையும் கோட்டுமா வந்தா சல்யூட் அடிப்பா. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறது உள்ளத்தை. மனிதன் உள்ளத்தை பார்க்கிறானா? மனிதனுக்கு உள்ளத்தை பத்தி என்ன தெரியும்? அல்லாஹ் பார்க்கிறான் உள்ளத்தை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பார்க்கும் உள்ளத்தை சீராக்குகிறான். அந்த உள்ளம் சீராக வேண்டுமாக இருந்தால் தொழுகையை கொண்டு சீராக்க முடியும், குர்ஆனை கொண்டு சீராக்க முடியும், திக்ரை கொண்டு சீராக்க முடியும். நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் சுத்தமான நிலைமையில் நாம் ரப்பை சந்திக்க வேண்டும். சுருக்க சொல்லுவதாக இருந்தால் அமல்களை தவற விட்டு விடாதீர்கள். அந்த அமல்களை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபருடைய வெளிச்சத்தை வைத்திருக்கிறான், நாளை மஹ்ஷரிலும் வெளிச்சத்தை வைத்திருக்கிறான். நாம் செய்த அமல்களை கொண்டுதான் சிராத்தை நம்மால் கடக்க முடியும். நாம் செய்த அமல்கள் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே எமக்கு வெளிச்சமாக இருக்கும். அந்த இடத்தில் எம்மை சருக விடாது. நாம் சருக பார்த்தால் கூட எம்முடைய அமல்கள் எம்மை கட்டியாக பிடித்துக் கொள்ளும், விடாது. அதனாலே தான் சகோதரர்களே, தாய்மார்களோ, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. உங்களுக்கு உயர்வான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் நுழையும் இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே ஆசைப்படுங்கள். நான் அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விரும்புகிறேன். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய
பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லாஹ் விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வாலிப சமூகம் பொதுவாக மாஷா அல்லாஹ் இந்த மஹல்லா பார்க்கிற நேரம் வாலிபர்கள் சிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இத மாதிரி பெரியோர் பங்கு வாலிப கூட்டம் வெளியிலையும் சுத்தி அடிச்சு கொண்டிருப்பாங்கன்னு தெரியும். கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வாலிபர்கள் வேற யாரும் அல்ல, நீங்க பெற்றெடுத்த புள்ள அல்லது உங்களோட சேர்ந்து பிறந்தவனாய் இருப்பான். அவங்க எல்லாம் கைவிட்டுடாதீங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் தூரமாகி கொண்டு போகிறார்கள். இதே நிலைமையில் மரணம் வந்தால் சமீபத்தில் எமக்கு தெரியும் ஒரு விபத்து நடக்கிறது. 3-4 வாலிபர்கள் கார்ல நல்ல பேச கூட்டி போட்டு போறாங்க. என்னது பாட்டு மியூசிக் கூத்து கும்மாளமா போறாங்க. அவர்களுடைய ஆடம்பரம், அவருடைய பெருமை, அவருடைய அகங்காரம், உலகம் அவர்களை மறக்கடித்து விட்டது. அந்த நேரம் எனக்கு மௌத்து வரும் என்று அவர்கள் யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் முடிவு கொடுத்த நேரம், அந்த நேரம் போன போக்குல மரத்துல முட்டி வாகனம் அடுத்த பக்கம் 4 பேரும் அதே இடத்துல சரி நினைச்சு பார்த்திருப்பாங்களா? மௌத்துடைய நேரம் இசையோடு மரணித்து விட்டார். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். இந்த முடிவு எங்களுக்கு வந்துடக்கூடாது. எங்களுக்கு மியூசிக் இல்லாம தூக்கம் போகாது. இன்றைய வாலிப சமூகத்துடைய நிலை மியூசிக் இல்லாம தூக்கம் போகாது. மியூசிக் இல்லாம சமையல் அறையில வேலை நடக்காது, கடையில வேலை நடக்காது. மியூசிக் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு மியூசிக் தான் அவர்களே இயக்குகிறது என்ற அமைப்பிலே மியூசிக்கை ஆக்கி கொண்டார்கள் இந்த உம்மத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இசையை ஹலாலாக்கி விடுவார்கள். இசையை ஹலாலாக்கி விடுவார்கள். கியாமத்து நாளுக்கு அடையாளம் என்று சொன்னார்கள். இசையுடைய விபரீதம் தெரியாது. இன்றைக்கு பாருங்க, எங்கட சமூகம் சில பெண்கள் கூட தன்னை அடையாளம் காட்ட மாட்டாங்க. முகத்தை இப்படி மூடிய சில முசீபத்துல பாருங்க, இங்க இருந்து கஷ்டத்துக்காடி வெளிநாட்டுக்கு போறது, இங்க இருந்து கஷ்டத்துக்காடி வெளிநாட்டுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர் போவால் வெளிநாட்டுக்கு. எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்காண்டி போல ஹவுஸ்மேடா போறது. அங்க போய் அங்க இருக்கிற ஓய்வு நேரங்கள்ல டிக்டாக்லயும் அதுல இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகுற ஒருத்தன் கமெண்ட்ஸ் அடிப்பா, அந்த உஜார் வருகிறது. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க என்ன செய்வாங்க, டெவலப் ஆகி அரகுற ஆடையா மாறி கடைசியில முகத்தை மூடி என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்குது. கடைசியில எங்கேயோ போய் முடியுது. கண்ணியமானவர்களே, இவர்கள் வேண்டுமென்றால் தன்னை மனிதர்களுக்கு அடையாளம் காட்டாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு அவர்களால் மறைக்க முடியாது. அல்லாஹ்க்கு தெரியும் இது யாரு, இவள் யாரு இந்த கூத்து போறான்னு தெரியும், இந்த ஐடி யாருன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அதனால மிக கவனமாக இருக்கணும். நாங்க வேணுமா மனிதர்களுக்கு மறைச்சு அந்த வேலை செஞ்சுட்டு போகலாம். இன்றைக்கு இசைகளும் நடனங்களும் கூத்து கும்மாளங்களும் ஏராளம் இந்த சமூகத்தில். இந்த நிலைமையில மௌத்து வந்தா எங்கட நிலைமை என்ன? எத்தனையோ வாலிபர்கள் மௌத்து பேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாத்திலையும் அவங்க அப்லோட் பண்ணின வீடியோக்கள் மியூசிக்குகள் எல்லாமே இன்னும் ஷேர் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க கபூர்ல நிம்மதி கிடைக்குமா? அதை பார்க்கிறவன், அதை ரசிக்கிறவன் எல்லா பாவத்தையும் கபருக்கு போய்கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மரணத்துக்கு முன்னால நன்மைகளுக்கு வழியமைத்து விட்டு மரணிக்க வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே மிக கவனமாக வாழுங்கள். வாலிப சகோதரிகளே மிக கவனமாக வாழுங்கள். இந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகம். இந்த உலகத்தை பத்தி நீங்க படிங்க. அல்லாஹ் சொல்லித்தாரான், மத்தாஉல் குரூர், ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள், ஏமாற்றக்கூடிய பொருள். பொருளை உற்பத்தி செஞ்சவனே சொல்லி தந்துட்டான், இது இப்படிப்பட்ட சாமான் தான், இது இப்படிப்பட்ட சாமான, இதை இப்படித்தான் பயன்படுத்த அல்லாஹ் சொல்லி தந்துட்டான், அது அப்படித்தான் பயன்படுத்தும். வெடிமருந்த செஞ்சு தந்தவன் அவனுக்கு தெரியும் இதால விளைவு அதிகம் என்று சொல்லி அதை பயன்படுத்துறதுக்கு இடம் இருக்குது. நீ இன்ன மாதிரி தான் புடிச்சு பத்த வைக்கணும், அது புஸ் புசுடு வரக்கூட தூக்கி வீசணும் எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. அப்படி நீ செய்யல, நான் அப்படி விட மாட்டேன், புடிச்சிட்டு தான் இருப்பேன்னு சொன்னா ஆபத்து நமக்கு தான். இது மாதிரி தான் சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யறதுனால தான் நாளாந்தம் எங்கட வாழ்க்கையில அடிகளும் இடிகளும் விழுந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பும். ரமதானுடைய மாதம், தௌபாவுடைய மாதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மிடத்தில் இருந்து பாவ மன்னிப்பு தேடுவதை எதிர்பார்க்கிறார்.
என் அடியான் என்கிட்ட கேட்கட்டும், நான் அவனை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன். இதுவரை காலம் இசையோட கூத்து கும்மாலங்களோட இருந்திருப்போம். இதுவரை காலம் அல்லாஹ்வோட தொடர்பு இல்லாம, தொழுகை இல்லாம, குர்ஆன் இல்லாம, ஹிஜாபுல பேணுதல் இல்லாம இருந்திருப்போம். யா அல்லாஹ், இதோ நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தனிமையிலே நீங்கள் கண்ணீர் வடித்தால் உங்களை மன்னிக்க அல்லாஹ் போதுமானவர். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. எனவே மன்னிப்பு பெறாமல் கபரை சந்தித்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மன்னிப்பையும் அடையாமல் கபரை சந்தித்து விடவே கூடாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி சக்கராத்துடைய நேரத்திலே ரெண்டு துஆவை தான் கேட்டார்கள். இதுதான் கடைசி துஆ. அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நபியே உங்களோட உயிரை வாங்கவா வாழ போறீங்களா? பலிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோளுமையை நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. மௌத்தை தெரிவு செஞ்சதன் பின்னால அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது ரெண்டே துஆ. அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு விடு, எனக்கு இரக்கம் காட்டி, என்ன மன்னிச்சிடு, என்னை இரக்கம் காட்டி. அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய பெருமதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பெருமதி எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் நீங்கள் எதை அல்லாஹ்விடமிருந்து அடைந்தீர்களோ இல்லையோ, எதை சம்பாதித்தீர்களோ இல்லையோ, கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் அடையாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்றதை பாடமாக சொல்லி தந்து விட்டு போனார்கள். நாம் இருக்கக்கூடிய மாதம் ரஹ்மத்துடைய மாதம், நாம் இருக்கக்கூடிய மாதம் மன்னிப்புடைய மாதம், நாம் இருக்கக்கூடிய மாதம் நரக விடுதலையுடைய மாதம். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கெஞ்சி கேட்போம். வல்லவன் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் செய்த அமல்களில் குறைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தி விடு யா அல்லாஹ். அதிகமான குறைகளோடு நாம் வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். இந்த குறைகளோடு எமக்கு மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் உன்னுடைய அன்பை அருளை அடைவதற்கு எவ்வளவு தியாகம் செய்தார்கள் யா அல்லாஹ். முயற்சி இல்லாமல் உன் அன்பை அடைய பார்க்கிறோம், உன்னுடைய சொர்க்கத்தை அடைய பார்க்கிறோம் யா அல்லாஹ். தகுதி இல்லாதவர்கள் நாம் யா அல்லாஹ், பலகீனர்கள் நாம் யா அல்லாஹ், குறையோடு உள்ளவர்கள் நாம் யா அல்லாஹ். நாம் நிறைய குறைகள் செய்து விட்டோம் உனக்கு ரப்பே. உன் கட்டளைகளுக்கு நாம் மாற்றம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். அன்புடைய கலாச்சாரத்துக்கு மாற்றம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். இந்நிலைமையிலே நீ எம்மை மரணித்து விடாதே யா அல்லாஹ், எமக்கு மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் எமக்கு தந்து எமக்கு மௌத்தை தந்து விடு யா அல்லாஹ். இந்த சிறப்பான ரமதானுடைய மாதம் யாரெல்லாம் பாக்கியமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். யாரெல்லாம் ஆசை ஆர்வத்தோடு அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு உடலிலே சக்திகளையும் உள்ளத்திலே நிம்மதியையும் யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். பல சிரமங்களோடு உன்னுடைய மாளிகைக்கு வந்து தராவிகை தொழுது விட்டு நல்ல விடயங்களையும் கேட்கும் ஆசையோடு இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, பல வேலை சோழிகள் யா அல்லாஹ். காலையில இருந்து ஆரம்பித்து சகருடைய ஏற்பாடு, இஃப்தாருடைய ஏற்பாடு, பல ஏற்பாடுகள் செய்து சலிச்சு களைத்து போயும் உன்னை வணங்குவதற்காக உன் மாளிகைக்கு வந்த இந்த தாய்மார்கள் சகோதரிகளுக்கு நீ அருள் புரிவாயாக. ஆரோக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். உன்னுடைய அன்பையும் உன்னுடைய மன்னிப்பையும் நரக விடுதலையும் அவர்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களுக்கும் ரஹ்மத்து செய்து விடியா அல்லாஹ். எல்லோரையும் நரக விடுதலைக்குரியவர்களாக நீ ஆக்கி உன்னுடைய அன்புக்கு அருளுக்குரியவர்களாக கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லாவுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடக்கூடிய வாலிபர்கள், வாலிப சகோதரர்கள், வாலிப பெண்கள், அதே போல நிர்வாகிகள், அடுத்தவர்கள் அனைவருக்கு நீ அருள் புரியா அல்லாஹ். இந்த மஹல்லாவுடைய பல முன்னேற்றங்களுக்காக வேண்டி கரம் கோர்த்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ உதவி செய்து விடியா அல்லாஹ். மேலும் மேலும் பரக்கத்து செய்து விடியா அல்லாஹ். கஷ்டவாளிகள் கஷ்டங்களை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நோன்பாளிகளை நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து மனமாறுகிறார்களே, இவர்களுக்கு நீ உதவி செய்து விடியா அல்லாஹ். இவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து விடியா அல்லாஹ். பொருளாதாரத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ். மேலும் மேலும் நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய தௌஃபீக்கை அவர்களுக்கு கொடுப்பாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற கலிமாவோடு முடிவை எமக்கு நீ மௌத்தை தந்து விடியா அல்லாஹ். நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.